சைவானுஷ்டானத்தை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். விபூதியை கையில் வச்சுட்டு கவச்சாய நமகான்னு கைகளை மூடி இருக்கோம். இப்படி மூடின விபூதிக்குள்ள 16 மந்திரங்களை வரிசையாக கூறுவது ஜபம் பண்ணுறதுன்னு அர்த்தம். 16 மந்திரத்தை வரிசலாக சொல்லியிருக்கான். என்னென்ன? ஓம் நிவர்த்தி கலாயை நமஹ, ஓம் பிரதிஷ்டா கலாயை நமஹ, ஓம் வித்யா கலாயை நமஹ, ஓம் சாந்தி கலாயை நமஹ, ஓம் சாந்தியதீத கலாயை நமஹ, ஓம் ஈசானமூர்தாய நமஹ, ஓம் தத்புருஷ வக்த்ராய நமஹ, ஓம் அகோரஹிருதயாய நமஹ, ஓம் வாமதேவ குஹ்யாய நமஹ, ஓம் சத்யோஜாத மூர்த்தயே நமஹ, ஓம் ஹிருதயாய நமஹ, ஓம் சிரசே நமஹ, ஓம் சிகாய நமஹ, ஓம் கவச்சாய நமஹ, ஓம் அஸ்திராய நமஹ, ஓம் நேத்ரேபியோ நமஹ. இந்த 16 மந்திரத்தையும் இந்த கைகளை மூடியபடியே சொல்லணும். இப்போ நான் சொன்ன இந்த 16 மந்திரத்தையும் கைகளை மூடி சொல்லணும். இப்போ உள்ள விபூதி இந்த மாதிரி சொல்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா கலீகரணம்னு சொல்கிறாங்க. கலீகரணம்னா என்ன அப்படின்னா கலா அவயவேன்னு சொல்கிறோம். அவயவன உறுப்பு, கரணம். இறைவனுக்கு உண்டான உறுப்புகளை நம் உடலுள் தோற்றுவித்தல், இறைவனோடு தொடர்பு கொள்வது. ஆகமம் இறைவனோடு நம்மை தொடர்பு படுத்துவதற்கு உண்டான ஒரு சாதனம். இப்போ நம்ம செல்லு வச்சுருக்கோம். இந்த செல்லை 3 பாகமாக இருக்குது. நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா 3ஆக இருக்கும். அது ஒன்று செல் தனியாக இருக்கும். இந்த உதாரணத்தை புரிஞ்சுட்டா தான் இந்த உதாரணம் சொல்ல முடியும். சைவானுஷ்டானத்துக்கும் செல்லுக்கும் என்ன சம்பந்தம் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. அந்த விஷயம் இல்லை. அது புரிய வைக்கிறதுக்காக நான் அதை பயன்படுத்துகிறேன். வேறு எந்த நோக்கமும் அதில் இல்லை. இப்போ ஒரு செல் அப்படிங்கிறது ஒரு கருவி. அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவள்கிட்ட நம்ம பேசுகிறதுக்கு பயன்படும். அந்த செல்லானது 3 முக்கிய பொருளோடு தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. என்னென்ன அப்படின்னா, ஒரு செல் தனியாக இருக்குது, அதுக்கு ஒரு சிம் கார்டுன்னு தனியாக ஒன்று வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட்டிலைட் கூட ஒரு தொடர்பு இருக்குது அந்த செல்லுக்கு. இந்த 3 தான் நம்மை அடுத்தவர்களோடு கொண்டு போய் இணைக்கிறது. சேட்டிலைட் ஒர்க் பண்ணலைன்னாலும் நமக்கு அந்த செல்லு போகாது. சிம் கார்டு சரியாக இல்லை, நமக்குன்னு அதை தொடர்புபடுத்துவது அப்படி இல்லைன்னாலும் செல்லு வேலை செய்யாது. வெறும் செல்லு ஒண்டியும் சிம் கார்டு இல்லைன்னா வேலை செய்யாது. இது 3ம் இணைந்தது தான் ஒரு செல் வேலை செய்கிற மாதிரி நம்ம உடம்பும் 3 பாகமாக இருக்குது. அப்படி என்ன உடம்பு 3 பாகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், ஸ்வாத்மா அப்படின்னு அழகாக சொல்கிறது ஆகமங்கள். அதுக்கு பேர் ஸ்வாத்மா. ஸ்வாத்மானா என்ன அப்படின்னு கேட்டால், இறந்த உடல் இறந்த பிறகும் எஞ்சி இருப்பது ஸ்வாத்மா. அதுதான் ஸ்வாத்மா. அதுக்கப்புறம் அந்தராத்மா அப்படின்னு ஒன்று. எது இது வரைக்கும் இருந்ததோ இப்போ வெளியில் போயிடுத்தோ, இப்போ அந்த விஷயம் இல்லையோ, அதுக்கு பேர் அந்தராத்மான்னு பேர். ஸ்வாத்மானா என்ன? இதை இப்படி புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுட்டாதான் நாம் சரியான பொருளை உணர்ந்து கொண்டு அந்த பலனை பெற முடியும். தன்னுணர்வு பெற்று அனுஷ்டானம் பண்ணணும். அதுக்காக இதை ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்கா. ஸ்வாத்மாங்கிறது வெறும் உடம்பு, இறந்த உடல், வெற்று உடல் யாக்கை, ரொம்ப அழகாக சொல்லுவார். அந்தராத்மா அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே. இந்த வெற்றுடல்ங்கிறது அப்படியே கிடக்கும், எந்த விதமான பண்பும் அதில் இல்லை. இப்போ அந்தராத்மா இருக்கிறவா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு எந்த அடிப்படை பொருள் காரணமாக இருக்கிறதோ அதற்கு அந்தராத்மான்னு பேர். இது ரெண்டுத்தையும் இணைக்கிறது பாருங்கள். இந்த வெற்றுடல் ஆக்கையும் இது உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவையும் ஒன்றா இணைக்கிற ஒரு பண்பு இருக்கிறது. அது பேர் பரமாத்மான்னு பேர். ஸ்வாத்மா, அந்தராத்மா, பரமாத்மா.
செல்லு சிம்மு டவர் அது மாதிரி புரிஞ்சுக்கணும். ஒன்றோட ஒன்று தொடர்புடையது, ஒன்று இல்லைன்னா ஒன்று இருக்காது. இதில் பரமாத்மாங்கிறது என்ன அப்படின்னா சேட்டிலைட் மாதிரி எங்கே பார்த்தாலும் பறந்து இருக்குது. அது அங்கேருந்து இங்கேருந்து அமெரிக்காவுக்கு தொடர்பு படுத்துறது, அமெரிக்காவிலேருந்து இங்கே தொடர்பு படுத்துறது, இங்கேருந்து லண்டனுக்கு பேசணுன்னாலும் நம்ம பேசலாம். அப்போ எல்லா நாடுகளோடும் தொடர்பு படுத்துறது. அந்த மாதிரி எங்கு பார்த்தாலும் நிறைந்ததாகவும் பறந்ததாகவும் பின்னமர நின்ற நிலையிலாகவும் இருக்கக்கூடிய பண்பு பரமாத்மாவுக்கு பேர். இந்த உடம்பளவில் இருந்து அழிஞ்சு போகிறது ஸ்வாத்மான்னு பேர். இது உள்ளே இருக்கிறது அந்தராத்மான்னு பேர். இந்த மூன்றையும் தூய்மைப்படுத்துகிற மந்திரம், இந்த ஸ்வாத்மாவை தூய்மைப்படுத்துறது தான் கலா மந்திரம்னு பேர். அந்தராத்மாவை தூய்மைப்படுத்துறது ஈசானமூர்த்தாய நமஹ பஞ்சபிரம்ம மந்திரம்னு பேர். பரமாத்மாவினுடைய அனுகிரகத்தை நமக்கு பெற்று தருகின்ற 6 மந்திரம் தான் ஷடங்க மந்திரம்னு பேர். இந்த 3 மந்திரங்களை சொல்லுவதனால் நமக்கு இறைவனோடு நேரடியான தொடர்பு அனுபவங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு. அப்போ இந்த மந்திரம் என்ன பண்ணுறது, செல்லு எப்படி அடுத்தவாளுடைய பேசுகிறதுக்கு நமக்கு தொடர்பு ஏற்படுத்துறதோ அதே மாதிரி இந்த மந்திரமானது இறைவனோடு நாம் நம்மை உணர வேண்டும், நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை உணர வேண்டும். அப்படி இறைவனை உணர்ந்து அதன் வழி நடந்து நாம் நம்மையும் காத்து இறையருளை பெற வேண்டும். அதுதான் அந்த அனுஷ்டானத்தினுடைய லட்சியம். இப்போ நம்மளே நம்ம யாருன்னு தெரியாமல் இருக்கோம். அப்படி 3த்துக்கும் சேர்த்து தான் இந்த மந்திரத்தை சொல்லியிருக்கா. அவ்வளவு ஒரு ஆற்றல், ஒரு நன்மை பொருந்தியது இந்த அற்புதமான மந்திரம். அவ்வளவு நுட்பமாக வச்சுருக்கா. சுவாத்மா அந்தராத்மா பரமாத்மாங்கிறத கலாமந்திரத்தில் வச்சுருக்கா. அதுதான் கலீகரணம்னு பேர் இதுக்கு. இந்த மந்திரங்கள்லாம் சொல்லும்போது ஒரு சின்ன செவி வழி செய்தி தான் ஞாபகத்துக்கு. பழைய காலத்துலலாம் பரம்பரையாக தான் சொல்லிக் கொடுப்பா. இந்த மாதிரி அனுஷ்டானத்துக்கெல்லாம் குருவாக இருக்கிறவா பரம்பரையாக இருப்பாள். அவள் அப்பா தாத்தா அவள் பையன் அவள் தான் குருவாக இருப்பாள். அவள்கிட்ட போய் அந்த பாடத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டா. காரணம் என்ன அப்படின்னா அவள் 3 பேருக்கும் அனுபவம் இருக்குது. அந்த பரம்பரையாக இருந்து ஒரு அனுபவம் வரும், அது சம்மந்தமாக ஒரு தொடர்பு இருக்கும் அவளுக்கு. அதனால் அவள்கிட்ட கற்றுக்கணும்னு சொல்லியிருக்காள். அதில் ஒரு சின்ன செவி வழி செய்தி என்னென்னா, ஒரு பாடசாலை, அந்த பாடசாலையில் ஒருத்தர் சைவ அனுஷ்டானம் சொல்லி கொடுத்துருந்தார். அவருக்கு வயசு 30, அவள் அப்பாவுக்கு ஒரு 60 வயசில் இருக்கார். அவள் அப்பாவுக்கு தாத்தா இருக்கார், அவருக்கு 90 வயசு. சைவானுஷ்டானத்துக்காக ஒரு பையனை அழைச்சின்னு வந்து சொல்லி கொடுத்துருந்தார். அவருக்கு இந்த கலாமந்திரத்தை சொல்லி கொடுத்துருந்தார். மனப்பாடம் பண்ணுடா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார். இவா 3 பேருமே சைவானுஷ்டானத்தில் முத்தினவா. அனுஷ்டானம் பண்ணாமல் ஒரு காலத்துலையும் இருந்தவா இல்லை. ஒருத்தருக்கு 30, ஒருத்தருக்கு 60, ஒருத்தருக்கு 90. நல்லா ஞாபகம் வச்சோம். 3 பேருமே அனுஷ்டானத்தில் இருக்கா. ஆனால் அவளுடைய இந்த மந்திரம் மாற்றம் பாருங்கள். தொடர்ந்து அனுஷ்டானம் பண்ணுறதுனால எவ்வளவு பலம், எப்படி அதனுடைய தன்மை எப்படிங்கிறது பாருங்கள். ஒரு பையன் தப்பு பண்ணுறான், அவன் சொல்கிறதையே கேட்க மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான். ஆனால் இந்த 30 வயசு பேரன் அவருக்கு பாடம் நடத்திட்டு இருக்கார். அது சின்ன பையன், அந்த காலம் சின்ன வயசுலேயே அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பான். அப்படி சொல்லும்போது அவன் கேட்க மாட்டேங்கிறான். அதனால் வச்சார் ஒன்று ஓங்கி அடிச்சு விட்டார். உடனே அதை இந்த 60 வயசு அவள் அப்பா பார்க்குறார். அவரை பார்த்துட்டு, ஏன்னா இந்த 30 வயசுக்கு என்ன அவருக்கு தோன்றதுன்னா, ஒரு அற்புதமான நல்லது அதை கற்றுக்க மாட்டேங்கிறான், நல்லதை சொன்னால் அந்த குழந்தை ஏற்றுக்கலை அப்படிங்கிற கோபம் இருக்குது இந்த 30 வயசில். ஆனால் அந்த 60 வயசுக்காரருக்கு தான் பையனை கூப்பிட்டு சொல்கிறார், தம்பி, சைவானுஷ்டானம் நல்லது தான், அது நம்ம கற்றுக் கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த மாதிரி கோவப்படக்கூடாது, நிதானமாக இருந்து அவனுக்கு விரும்பத்தக்க வகையில் அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நிதானத்தை சொல்லிக் கொடுக்குறார். இப்படிலாம் அடிக்கக்கூடாது, குழந்தைகள் நம்மகிட்ட படிக்காது, விருப்பப்படி அது விரும்பி ஏற்க மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை அதுக்கு விளக்கி அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அவரும் சைவானுஷ்டானம் பண்ணுறவர் தான். அவருக்கு 60 வயசு. இவருக்கு நல்லதுன்னு மாத்திரம் தெரியுது, அது அவருக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிற பண்பு தெரியுது. ஆனால் அந்த 90 வயசு தாத்தா சொன்னாராம், அவன் மிகப்பெரிய ஞானியாக போகிறவன்டா அப்படின்னாராம். அந்த பையன் சரியாக படிக்கலை,
படிக்கிறவனை பிடிச்சி அவரை அடிக்கிறாரு. அடிக்கிறவனை அவள் அப்பா போய் சமாதானம் பண்ணி இப்படிலாம் அடிக்காதடா, குழந்தையில இப்படி வச்சா பாடம் படிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கார். ஆனால் இந்த 90 வயசு அனுஷ்டானம் பண்ணி அதில் ஒரு முற்றிலும் ஒரு பக்குவம் அடைந்த அந்த மனுஷன் சொன்னால் அவன் மிகப்பெரிய ஞானியானவன்டா, அவன் பெரிய பட்டத்தில் வரப்போகிறவன், சன்னியாசத்தில் பல பேருக்கு சைவானுஷ்டான குருவாக விளங்க போகிறவன்டா அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் அவர். இது எப்படி தெரியும்? அந்த பையனுக்கு, அடி வாங்கின பையனுக்கு 14 வயசு இருக்கும். ஆனால் உண்மையாகவே அந்த 90 வயது கிழவர் சொன்னது போல் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஞான குருவாக அந்த 14 வயது சிறுவன், அதாவது சைவானுஷ்டானம் கற்றுக்காமல் அடி வாங்கின அந்த சிறுவன் பல பேருக்கு சைவானுஷ்டானத்தை உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய ஞானியாக ஆனான் என்பது வழக்கு. அந்த செய்தியில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ அந்த அனுஷ்டானங்கிறது என்ன அப்படின்னா, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் அறிவிக்கக்கூடிய தன்மையுடையது. அதில் நம்மை செம்மையாக செலுத்துவது, நம் உடலுக்கு, நம் உள்ளத்திற்கு, நம் அறிவிற்கு, நம் ஆன்மாவிற்கு, நம் எண்ணத்திற்கு எல்லாவற்றிற்கும் நன்மையை செய்வது, நம்மை காப்பது, நம்மை பலப்படுத்துவது, நம்மை வளப்படுத்துவது சைவானுஷ்டானம். அதை நாம் செய்ய முயல்வோமாக. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய், அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.